நான் டிரைவராக இருக்கிறதுல பெருமைன்னு சொல்லுவான் இல்லைங்களா. நான் எப்படி டிரைவ் பண்ணுவேன் தெரியுமா, ஓனருக்கு குலுங்கவே மாட்டார் நான் ஸ்பீட் பிரேக்கில் ஏற்றி இறக்குனா அப்படின்னு அது பெருமையாக சொல்லுவான். அவன் சுயநினைவை எழுந்து என்ன செய்கிறான், இன்னொருத்தனுக்கு அது கரெக்டு அடிமையாக இருக்கிறான். அப்போ இந்த இந்த அவனுக்கு எப்போ உணர்வு வரப்போகுதுன்னா, நம்ம எதுக்கு அடுத்தவனுக்கு வேலை பார்க்கணும் அப்படின்னு ஒரு உணர்வு வருது இல்லைங்களா. அந்த மாதிரி உணர்வு மனிதனுக்கு வருது. அப்போ இந்த இந்த வாழ்க்கை, இந்த பெண் மீது கொண்ட மோகங்கள், காசு மீது கொண்ட மோகங்கள், பொருள் மீது கொண்ட ஆசைகள், பேராசைகள், இது எல்லாமே வந்து நம்மளை அடிமைப்படுத்துறதுக்காக இந்த பிரபஞ்சம் நம்மளை அடிமைப்படுத்தி நம்மளை வந்து ஒரு அடுத்து ஒரு குழந்தையை பிறக்க வைக்கிறதுக்கான மிஷினாக நம்மளை பயன்படுத்தி இருக்குது இந்த இந்த பிரபஞ்சம். இதை நம்ம நிறுத்திட்டு நம்ம அறிவாளியாக மாறணும்னு சொல்லி அதுக்கான ப்ராசஸ் தான் வந்து. அப்போ இது முட்டாள்தனமா இது அறிவாளித்தனமா அப்படின்னா, எதையுமே நீங்கள் வந்து அறிவாளித்தனம்னு பிரிக்க முடியாது, முட்டாள்தனம்னு பகுத்தறிவுங்கிறதே ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாமே முட்டாள்கள் தான். நம்மளா பேர் வச்சுக்கிட்டு அதுக்கு பேர் வைக்கலாம். முட்டாள்தனத்துக்கு சிறந்த முட்டாள்தனம் இது, சிறந்த முட்டாள்தனம் எதுன்னு வச்சுக்கலாம். எவனுக்குமே அறிவு கிடையாது. ஏன்னா நம்ம யாருமே அறிவின் பால் வேலை பார்க்கறதில்ல.